ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஏமாத்திட்டு தான் போய் ஆகணும். வேற வழி இல்ல. You too have a nice day. Bye. Excuse me, sir. Yeah, come in. Yes, Seduraman, tell me. என்னோட பொண்ணு காது குத்துக்காக பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கல்ல. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு இப்பதான் வீட்ல இருந்து வர்றேன். Okay. அதான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். All right. Function நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சு சார். Okay, you can go. Thank you, sir. Seduraman, 1 second. Sir? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். Okay, sir. நீங்க கொண்டு போய் ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க. Can I have your pen? இது இருக்கு சார். இந்த பென் ஆஃபீஸ் பென் தானே? ஆமா சார், ஆபீஸ் பென் தான் சார். இப்போ நீங்க சீட்ல இருந்து வரீங்களா இல்ல வீட்ல இருந்து வரீங்களா? நேரா வீட்ல இருந்தா சார் வரேன். ஓ, அப்ப இந்த பென் உங்க பாக்கெட்டுக்கு எப்படி வந்துச்சு? சாரி சார், நேற்று ஆஃபீஸ் விட்டு போகும்போது மறந்து பேக்கெட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ எவ்ரிடே நீங்க மறந்து இப்படி தான் ஆஃபீஸ் பெண்ணை வீட்டுக்கு கொண்டு போறீங்கல்ல? இல்லை சார், நேற்று தான். ஓகே, இந்த பென் என்ன விலை இருக்கும்? எப்படியும் ஒரு 30-35 ரூபா இருக்கும் சார். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 40 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆஃபீஸில் 40 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே மறந்து தினமும் பெண்ணை வீட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு எவ்வளோ ரூபாய் லாஸ்? ஒரு 1000 ரூபா இருக்கும் சார். 1000 rupees. ஸோ ஒரு நாளைக்கு 1000 ரூபானா in a month we have 24 working days. So 24 into 1000? 24,000 சார். 24,000 ஒரு மாசத்துக்குனா ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது மிஸ்டர் சேதுராமன்? Come on, tell me. 2,88,000 rupees. என் கண்ணுக்கு தெரியாம ஒரு சின்ன விஷயத்துக்காக எனக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் லாஸ் ஆயிட்டு இருக்கு. சார், நான் ஏதோ தெரியாம. I don't need an explanation. கேவலம் ஒரு பேனா விஷயத்துல எனக்கு இவ்வளவு ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா how can I be a good administrator? சார், இனிமே இது மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். நோ, நீங்க பண்ண தப்பு சேதுராமன். கண்டிப்பா நான் உங்களை பனிஷ் பண்ணி ஆகணும். You are dismissed. சார், ஏதோ தெரியாம நடந்த ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா சார்? இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். நோ, சின்ன தப்பா இருந்தாலும் தண்டனை பெருசா இருந்தாதான் இனிமே இந்த ஆபீஸ்ல சின்ன தப்பு கூட நடக்காம இருக்கும். சார், ப்ளீஸ் சார். நோ, சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பொய் சொல்லவோ இல்ல ஏமாத்தவோ நான் அலோவ் பண்ண மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். I'll never forgive you for this. Out of my sight. ராம், மிஸ்டர் சேதுராமன் நான் வேலையை விட்டு தூக்குறேன். He is dismissed from this office. அவருக்கு இமிடியேட்டா செட்டில்மெண்ட் பண்ணி இந்த ஆபீஸ் விட்டு துரத்துங்க. Okay? Right now. Why are you still standing here, man? Get out. I said get out. Useless bugger. Kavya? Kavya? What happened? இல்ல, சேதுராமன் விஷயத்துல இவ்ளோ ஹார்ட் டிசிஷன் எடுத்துக்க வேண்டாமேன்னு தோணுது. நோ காவ்யா, ப்ளீஸ். இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது. ஓகே, நேரா நீ பேங்க்குக்கு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண லோன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. ஓகே, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். Where are you going? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இங்க இருக்கு, எடுத்துட்டு போலியா? ஓ, சாரி, பை. நீ கரெக்டா மேட்ச் பண்ணணும். அதுல எந்த சந்தேகம் வரக்கூடாது. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே சார். சொல்ற மச்சான், காவியா இங்க இருந்து கிளம்பிட்டா. நம்ம பிளான் படி திலீபனுக்கு ஃபோன் பண்ணி எஸ்கே ஹாஸ்பிட்டல் வர வச்சிரு. ஓகே மச்சான், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே.
ஹலோ. திலீபன், நான் காவ்யா பேசுறேன். ஏய் காவியா. காவியா, வாட் a pleasant surprise. எப்படி இருக்கீங்க? திலீபன், நான் ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். உடனே வந்து என்ன காப்பாத்துங்க. காவியா, காவியா என்ன சொல்றீங்க? என்னாச்சு? சரி, எங்க இருக்கீங்க இப்போ? திலீபன், நான் எஸ்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். உடனே வாங்க ப்ளீஸ். எஸ்கே ஹாஸ்பிட்டல் தானே? நான் ஹலோ. ஓகேவா? சூப்பர்மா. இந்தாம்மா செலவுக்கு வச்சுக்கோ. காவியாக்கு என்ன பிரச்சனை தெரியலையே. ஆபத்துன்னு வேறன்னு சொல்றாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். வாசு, ஐயோ வாசு, உனக்கு என்னடாச்சு? வாசு, ஐயோ ஏன்டா உனக்கு இப்படி எல்லாம் வருது? செல்வா, செல்வா, ஐயோ நம்ம வாசுக்கு எப்படி இருக்காம ஏதாவது பேசுறாடா? என்ன கொடுமைடா இதெல்லாம்? பயப்படாதீங்கம்மா, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்னடா நீ இப்படி சொல்ற? சிவா என்னென்னமோ போன்ல சொன்னானே கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ அம்மாடி ரேவதி, வாசுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, வாசு. வாசு ஏதாவது பேசினாரா? இல்லக்கா, மயக்கமா தான் இருக்காரு. பேசுற நிலைமையில இல்லக்கா. தோள்பட்டையில வெட்ட விழுந்திருக்கு. ஐயோ என் வாசுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நீதான் அவனை காப்பாத்தி கொடுக்கணும். அவன் நல்லபடியா எழுந்துச்சு வரணும். ஏப்பா செல்வம், டாக்டர் என்னப்பா சொல்றாரு? அவனை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் நீ போய் பாத்தியா? இல்லப்பா, ஐசியூல இருக்கிறதுனால பாக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. ரேவதி அழாத ரேவதி, வாசு பொண்ணு ஆகாது, தைரியமா இரு. அழாத ரேவதி. செல்வா, நான் உடனே வாசுவை பார்க்கணும்னு என்ன உள்ள கூட்டிட்டு போடா. அம்மா, வாசு இப்ப பார்க்க முடியாதுமா. எது இருந்தாலும் கொஞ்ச நேரம் காத்துட்டு தான் பார்க்கணும். அம்மா, வாசு, வாசு, ஐயோ, வாசு, ஐயோ, எப்படி நடக்குது பாரு. அம்மா, நீங்க வாங்கம்மா. அவன் எப்படி கிடக்குறான் பாருடா. ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டாருடா. அவனை எப்படி படுக்க வச்சிருக்காங்களா? கொஞ்சம் மெதுவா பேசு. என்ன பண்ணுவேன்? மா, இந்த இடத்துல கத்தக்கூடாதுமா. உள்ள ஐசியூமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க. தாங்க முடியலடா. வாசு. இங்க பாருங்க, இங்கெல்லாம் அழக்கூடாது. இது அரிசி வாடு. எல்லாம் வெளியே போங்க. சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. டேய் செல்வா, செல்வா. அம்மா, தயவு செய்து நீங்க முதல்ல அழகு நிறுத்துங்க. அவனுக்கு எதுவுமே இல்லம்மா, சரியாயிடுவான். இல்ல, எனக்கு தாங்கலடா. அவனை பாக்க. சரிம்மா, கொஞ்சம் பொறுமை. டாக்டர், என் தம்பிக்கு எப்படி இருக்கு? இப்போதான் கை கால் அசைக்க தொடங்கியிருக்காரு. முன்ன விட எவ்வளோ பெட்டர். இன்னும் 12 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும். அப்பதான் முழுசா தெரியும். ஓகே. என்னடா செல்வா இது? டாக்டர், டாக்டர், நான் என் புள்ளைய ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அப்படி எல்லாம் போக முடியாதுமா. ஐசியூ வார்டு. பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். புரியுதா? இருங்க, அழாதீங்க, அழாதீங்க. பொறுமையா இருக்கு. சரி, உங்களை கூட்டு போய் கொஞ்சம் ஓரமா உட்காருங்க ப்ளீஸ். எல்லாரும் எங்கேயே நிக்காதீங்க ப்ளீஸ். ஓரமா போங்க. என்னம்மா நீங்க முதல்ல அழறத நிறுத்துங்க. மாமா, வாசுவை கொண்டு ஆகாது இல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. வாசு கண்டிப்பா சரியாயிடுவான். நீயும் அழறத நிறுத்து. அம்மாடி, நம்ம வாசுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. ரேவதி அழாதம்மா, வாசுக்கு நல்லபடியா ஆயிடும். அழாத அழாத. வா.
செல்வம், டாக்டர் என்ன சொன்னாருப்பா? வாசு கண்ணு முழிச்சானா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, அவனுக்கு குணமாயிடும்ல? முந்தைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக வாசுக்கு குணமாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை நிறைய இருக்குப்பா. இப்பதான் வாசு பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். இந்த பிரசாதத்தை உள்ள போனீனா வாசு நெத்தில வச்சு விடு. என் மாங்கல்யத்தை காப்பாத்தின வாசுவுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. என் பொண்ணோட மாங்கல்ய பலம் நிச்சயமா அவனை காப்பாத்தும். உங்களுக்கு உண்மையிலே பெரிய மனசுமா. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் போய் ஆஃபீஸில் வாசுவை பார்த்தது, மாமியார் வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம வாசு உங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அமிச்சது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் வாசு உயிர் பழக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க பாருங்க. உங்க மனசு யாருக்குமா வரும்? இப்படி நீ பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா பண்ணல செல்வம். வாசு என்கிட்ட நடந்துகிட்ட முறையில கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் இப்போ அவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் என் பொண்ணோட புருஷன், அதுவும் இல்லாம என் தாலியை காப்பாத்தி இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் ரத்தத்தை கொடுத்து என் உயிரையும் காப்பாத்திருக்கான். அப்படிப்பட்ட மனுஷன் அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது பார்க்கலன்னா நான் மனுஷியே இல்ல செல்வம். பொண்டாட்டி சொன்னதெல்லாம் கேட்டியா? வாசுவை பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் எவ்வளோ கேவலமாக பேசினேன். தரங்கட்ட குடும்பம், கேடுகட்ட குடும்பம்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினியே. இவ்வளவு ஏன்? அன்னைக்கு நானும் என் பொண்டாட்டியும் உன் வீட்டுக்கு வந்தப்போ பிச்சைக்கார பசங்கன்னு ஜாடையில் பேசினவன் தானே நீ? ஆனா அன்னைக்கு தான் ரத்தத்தை கொடுத்து உன் பொண்டாட்டி உயிரையும், இன்னைக்கு தான் உயிரை கொடுத்து உன்னையும் காப்பாத்தினது என் புள்ள வாசு. ஆனா நீ என்ன செஞ்ச? கேடு கட்டவன், நன்றி கட்டவன், துரோகின்னு சொல்லி கண்டபடி அவனை திட்டி அவன் வாழ்க்கையை பாழாக்கணும்னு வரைஞ்சு கட்டிட்டு வேலை செஞ்ச. இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்தி கொடுத்ததே என் புள்ளுதான். இப்போ அதை அவனை பத்தி நீ புரிஞ்சுக்கோ. தப்புதான். இது வரைக்கும் உங்க எல்லார்கிட்டையும் நான் நடந்துக்கிட்டது, பேசினது எல்லாமே தப்புதான். அதை இப்ப நான் நல்லா உணர்ந்துட்டேன். நான் இது வரைக்கும் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காசு, அந்தஸ்து இது எதுவுமே அப்ப என் உயிரை காப்பாத்துறதுக்கு வரல. நான் யார பெருசா நம்பிட்டு இருந்தேனோ அந்த பாண்டியே பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னையே கொல்ல பார்த்தா. ஆனா நான் யார வேண்டான்னு ஒதுக்கி வச்சேனோ அந்த வாசு தான் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கான். பணம், காசு, அந்தஸ்து தான் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருந்தா அன்பு, பாசம், மனுஷங்க தான் முக்கியங்கிறது இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாரையும் வேதனைப்படுத்துறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்க சம்பந்தி. என்ன சொன்னீங்க? இவரையா சம்பந்தின்னு சொன்னீங்க?
ஆமா சம்பந்தி அம்மா. ஆமா சம்பந்தி, இனிமே பழசையெல்லாம் மறந்துட்டு நம்ம 2 குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மாப்பிள்ளை வாசு உயிர் பிடிச்சி நல்லபடியா வரணும், அதான் என் பிரார்த்தனை. கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருமா. என்ன செலவானாலும் சரி நான் பார்த்துக்கிறேம்மா, நீ தைரியமா இருமா.